எத்தனையோ உயிர்கள் கொத்து கொத்தா பலியாகுது. இதெல்லாம் நிறுத்த முடியாதான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமா எப்பயோ சொல்லிட்டு போயிட்டார். அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரப்போகுது, உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு இருக்கு என்று சொன்னால் அந்த எம்பெருமானுக்கு நடுக்கம் தீர்த்த பெருமானு சிவனுக்கு பேர். போயிட்டு சும்மா கையெடுத்து விட்டா போதுமானா கிடையாது. உலக நன்மைக்காக 48 நாட்கள் ஒரு மண்டலம் முழுவதும் நன்கு வேதம் படித்தவர்களை வைத்து ராமருடைய புத்திரர்களாக விளங்கக்கூடிய லவ குஜர்கள் அவர்கள் பூஜை பண்ண கோவில். அங்க சுவாமி சரபேஸ்வரர் இருக்கார். அந்த சரபேஸ்வரருக்கும் இதை போன்றே அபிஷேக ஆராதனைகள் ஹோமங்கள் செய்ய வேண்டும் காமிக்கிறாரு. எல்லாரும் ரேஷன் கடையில நிக்கிறாங்கம்மா. அத்தனை ஒட்டுமொத்த சமுதாயமும் ரேஷன் கடையில போய் கிலோமீட்டரா நின்றுகிட்டு இருக்காங்க. அப்படிதான் நேரம் வரப்போகுது. ஏன், என்ன காரணம்? சாப்பிட்ட உணவு எப்படிப்பட்ட உணவு, எனக்கு போதும்னு சொல்லி அப்படியே அலட்சியமா குப்பையில கொட்டுறோம். ஏன் இப்படி பண்ணாதான் தெய்வம் செய்யுமா அப்படின்னா, இறைவனை மீண்டும் மீண்டும் உலகக்ஷேமத்துக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுதுதான் சக்தி விகடன் இதை பிரசுரம் செய்திருக்கிறார்கள். அம்மாவோட இடத்துக்கு மகான்ட்ட அம்மா கண்ணை மூடிட்டு கேட்கறாங்க, சுவாமி சொல்லிட்டு இருக்காரு. அதை அப்படியே எழுதி பதிவு பண்ணியிருக்காங்க. பிரத்யங்கரா தேவி ரொம்ப கோபக்கார ஒரு உக்கிரமான ஒரு கடவுள். அதுக்கு மேலும் மேலும் நீ மிளகா வச்சனா இந்த நாடே நாசமா போகும். காஞ்சி போன மனங்கள் ஈவு இரக்கமில்லாதவர்கள் மாற்றும். அப்ப அந்த இறைவன்கிட்ட சென்று அந்த காஞ்ச மிளகாவை போட்டு நம்ம ஹோமங்கள் பண்ணும் பொழுது, யாரெல்லாம் இந்த உலகத்திற்கு துன்பம் தருகிறார்களோ, யாரெல்லாம் ஊறு விளைவிக்கிறார்களோ அவர்கள் மனதை அப்படியே மாற்றிவிடும். ஐயாவாடியில அந்த ஒரே மரத்தில் 5 விதமான இலைகள் இருக்கும். பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்டது என்பதற்கான சான்று அந்த கோவில். சனியினுடைய தர்ம ஆட்சி நடக்கும் பொழுது தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். சரி, தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படட்டும். அப்பாவி மக்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க மேல ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படி என்றால் தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோடு மன்னை நாராயணன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இது என்ன சூழ்நிலைனே தெரியல. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இன்னொரு நாட்டு மேலே போர் இது இருக்குது. ஒரு அச்சத்திலே எல்லாரையும் வச்சுருக்காங்க. அதனால் பாதிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஊர் சைடில் இருக்க கிராமம் முதற்கொண்டு வந்துட்டுருக்கு. ஏஷியா ஃபுல்லாகவே இந்த பிரச்சனைகள் இருக்குது. இப்போ உலகம் முழுக்க எல்லாருமே போர் பதற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள். நிறைய பிஞ்சு குழந்தைகள் பார்த்திங்கன்னா இறந்து போகிற சூழ்நிலை. அது கொத்தாக இறக்குறாங்க. இப்போ யார் சரி யார் தப்புங்கிறதுக்கான ஒரு இது நான் வரல. பட் இதெல்லாம் நிறுத்த முடியுமா? ஏன்னா நீங்கள் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறுத்தும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு எதுவும் வழிகள் இருக்கா? பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச்ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர குரவே நமஹ. ஸ்ரீ வியாசராஜ குருவே நமஹ. ஸ்ரீ ராகவேந்திர குருவே நமஹ. காஞ்சி மகா குருவே நமோ நமஹ. தி டிவைன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். அன்பு சகோதரர் சந்தோஷ், நீங்கள் கேட்டீங்க, உலகமே போர் சூழலாக இருக்குது. இப்போ அந்த ஈரான் நாட்டை இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டுப்படைகள் கடுமையாக தாக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்பு நாடுகள், அதனுடைய நட்பு நாடுகள் சவுதி ஆகட்டும், மற்ற நாடுகள் கூட பாதிக்கப்படுது. ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜலசந்தி, அந்த நீர்நிலை வழியாக வரக்கூடிய அந்த பெட்ரோலிய விஷயங்கள் எல்லாம் தடுக்கப்படுது. அதனால் பல நாடுகள் ஒட்டுமொத்தமாக உலக தேசத்திற்கே எரிவாயு இல்லாத ஒரு சூழல் ஏற்படுது. எத்தனையோ உயிர்கள் கொத்து கொத்தா பலியாகுது. இதெல்லாம் நிறுத்த முடியாதான்னு கேட்டிங்கன்னா, அன்றே மகான் ராகவேந்திர சுவாமிகள் பல வருடங்களுக்கு முன்னால் மனித உருவில் நடமாடக்கூடிய பத்மா அம்மா அவங்கள்ட்ட சொன்னாங்க. பத்மா வைத்தியநாதன் அவர்கள்ட்ட மகான் ராகவேந்திரர் ரொம்ப முக்கியமாக எப்பயோ சொல்லிட்டு போயிட்டார். அம்மா, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரப்போகுது, உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு இருக்குது என்று சொன்னால் எல்லோரும் சேர்ந்து, அதாவது 2 கை சேர்ந்தாதான், 2 கை சேர்ந்து இணைந்து அது ஒலிக்கும் பொழுதுதான் ஓசையாக வரும். அப்போ ஊர் கூடி தான் தேர் இழுக்கணும். அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு கைங்கரியம், திருபுவனம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருபுவனத்தில் மிகப்பெரிய சக்தியாக விளங்கக்கூடிய சரபேஸ்வரர், நரசிம்மருடைய கோபத்தையே தனித்த பெருமான் சிவபெருமான், கம்பஹரேஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. நடுக்கம் தீர்த்த பெருமான், அந்த எம்பெருமானுக்கு நடுக்கம் தீர்த்த பெருமான் சிவனுக்கு பேரு. அப்போ உலகமே நடுங்கிக்கிட்டு இருக்கு. அந்த நடுக்கத்தை தீர்க்கக்கூடியவர் அந்த சரபேஸ்வரர். போயிட்டு சும்மா கையெடுத்து விட்டா போதுமானா கிடையாது. உலக நன்மைக்காக 48 நாட்கள் ஒரு மண்டலம் முழுவதும் நன்கு வேதம் படித்தவர்களை வைத்து ஹோமங்களை நடத்தி அபிஷேக ஆராதனைகளை செய்ய வேண்டும். எப்படி? 48 நாளைக்கு தினமும் வேத பண்டிதர்களை வச்சு ஹோமங்கள் செய்து ஒவ்வொரு ஆகூதியிலும் இந்த உலகம் நல்லா இருக்கணும், சண்டை நிற்கணும், சாந்தி நிலவணும், எங்கேயும் அமைதியாக இருக்கணும்னு சொல்லி
அந்த ஈசனை சரவேஸ்வரரை வணங்க வேண்டும். ஒரு பக்கம் அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் ஹோமம் நடக்கணும். எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை இந்த இடத்த வைக்கணும். அங்க மட்டும் இல்ல, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய குறுங்காலீஸ்வரர் கோவில், அந்த குறுங்காலீஸ்வரர் கோவில் தான் ராமருடைய புத்திரர்களாக விளங்கக்கூடிய லவ குஜர்கள் அவர்கள் பூஜை பண்ண கோவில். அங்க சுவாமி சரபேஸ்வரர் இருக்காரு. அந்த சரபேஸ்வரருக்கும் இதை போன்றே அபிஷேக ஆராதனைகள் ஹோமங்கள் செய்ய வேண்டும். லோகக்ஷேமத்திற்காக அங்க வழிபாட்டை நிகழ்த்த வேண்டும் 48 நாளைக்கு. அது மட்டும் இல்லாமல் வராகி, அதை போன்று விசேஷமாக சொல்லக்கூடிய வகையிலே இந்த சரபேஸ்வரர், வராகி, பிரத்யங்கரா தேவி, இந்த 3 தெய்வங்களையும் உலக அமைதிக்காக எல்லோரும் வழிபாடு செய்ய வேண்டும். 48 நாட்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை மேற்கொண்டே ஆக வேண்டும் என்பதை இன்னைக்கோ மகான் சொல்லிட்டார். கனவுல காமிக்கிறாரு. எல்லாரும் ரேஷன் கடையில் நிற்கிறாங்கம்மா, அத்தனை ஒட்டுமொத்த சமுதாயமும் ரேஷன் கடையில் போய் கிலோமீட்டரா நின்றுகிட்டு இருக்காங்க. அப்படிதான் நேரம் வரப்போகுது. ஏன், என்ன காரணம்? நாம் சாப்பிடக்கூடிய உணவை அலட்சியப்படுத்துதன் விளைவு. சாப்பிட்ட உணவு எப்படிப்பட்ட உணவு, எனக்கு போதும்னு சொல்லி அப்படியே அலட்சியமா குப்பையில கொட்டுறோம். சாபம், அன்னலட்சுமியின் சாபம் ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிச்சிருக்கு. அப்ப நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை, சக்தி விடன்ல அம்மா எழுதிட்டு இருக்காங்க. அது கூட இந்த வாரம் சக்தி விடன்லையும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடுறேன்னு மகான் சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி பண்ணாதான் தெய்வம் செய்யுமா அப்படின்னா, படிச்சாதான் மனிதன் உயர முடியும். அப்போ இறைவனை மீண்டும் மீண்டும் உலகக்ஷேமத்துக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுதுதான் உலகெங்கும் அமைதி நிலவும், சாந்தி நிலவும். அதற்கு மகான் சொல்லியிருக்காரு. எப்பொழுதுமே குருமகா சன்னிதானம் ஸ்ரீ ராகவேந்திரர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், சமயபுரத்தில் வீற்றிருக்கும் மகமாயி அந்த மாரியம்மனுக்கு தேன் இருக்கு இல்லையா, உண்மையான தேன், அந்த தேனில் மாதுளை முத்துக்களை ஊற வைத்து அந்த அம்பாளை அபிஷேகிக்க வேண்டும். அப்படி செய்தோமே ஆனால் இந்த உலகம் அமைதி பெறும், நிம்மதி பெறும்னு மகான் ராகவேந்திரர் சொல்லியிருக்காரு. இப்பவும் அந்த தாய் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நாம் இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் சொன்னா இவர் என்னவோ சொல்றாருன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஆதாரபூர்வமாக விகடன் குடும்பத்தினுடைய ஆன்மீக இதழாக விளங்கக்கூடிய சக்தி விகடன் இதை பிரசுரம் செய்திருக்கிறார்கள். அம்மாவுடைய இடத்துக்கு மகான்ட்ட அம்மா கண்ணை மூடிட்டு கேட்குறாங்க, சுவாமி சொல்லிட்டு இருக்காரு. அதை அப்படியே எழுதி பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால இந்த நல்ல ஒரு நேரத்தில் பார்க்கக்கூடியவர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள், இப்போ தேர்தலாம் நடக்கக்கூடிய நேரமாக வேற இருக்கு. அதனால அதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் இந்த மக்கள் நல்லா இருக்கணும். மக்கள் நன்றாக இருந்தால்தான் தேசம் நல்லா இருக்கும். அதனால தயவு செய்து எல்லாருக்காகவும் எரிபொருள் தட்டுப்பாடு வராமல் இருக்கணும். இப்போ அந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைனா வேற வர ஆரம்பிச்சுட்டு, அதனால வராமல் இருக்கிறதுக்கும், எங்கே பார்த்தாலும் நிம்மதியாக இருக்கிறதுக்கும், எந்த குழந்தைகளுக்கும் பாதிப்பு வராமல் இருப்பதற்கும், இந்த உலகம் காப்பாற்றப்படுவதற்கும் மகான் ராகவேந்திரர் குறிப்பிட்ட வண்ணம் மீண்டும் சொல்லுகிறேன். கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திருபுவனம் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு 48 நாட்கள் விடாமல் அபிஷேக ஆராதனை ஹோமங்கள் நடத்தப்பட வேண்டும். வேத பண்டிதர்களை செஞ்சு வைக்கணும். இங்கே குறுங்காலீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரருக்கும் அதுபோன்ற வேத முழக்கத்தோடு ஹோமங்களும் அபிஷேக ஆராதனைகளும் செய்யப்பட வேண்டும். வராகி, பிரத்யங்கரா அவர்களுக்கும் அந்த வழிபாடுகளை பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். சமயபுரம் மாரியம்மனுக்கு பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் மாதுளம்பழ முத்துக்களை தேனில் ஊற வைத்து அம்பாளுக்கு குளிர குளிர அபிஷேகம் செய்தால் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் கூறியதற்கேற்ப உலகெங்கும் அமைதி, நிம்மதி, அற்புதங்களை மந்திராலய மகாபிரபுவும் காஞ்சி மகானும் இந்த உலகத்தில் பிறந்த மகான்கள் எல்லோரும் இந்த தெய்வங்களின் வாயிலாக அதை நமக்கு சாதித்து தருவார்கள். நம்மால் இயன்றவரை பொருளுதவி செய்வோம், திரவியங்களை கொடுப்போம். அதனால் உலகெங்கும் நிம்மதி நிலவட்டும். சரி, இப்போ நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க பிரத்யங்கரா தேவியோட அருள் இதை நிப்பாட்டும். அந்த மாதிரி பொதுவாகவே நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரத்யங்கரா தேவி அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ஃபேமஸ். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஐயாவாடிங்கிற ஒரு இருக்கும், அங்கே எல்லாரும் போய் மிளகா வச்சு இது பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னிருந்தாங்க, பிரத்யங்கரா தேவி ரொம்ப கோபக்கார ஒரு உக்கிரமான ஒரு கடவுள். அதுக்கு மேலும் மேலும் நீ மிளகா வச்சனா இந்த நாடே நாசமாக போதோ, அதுக்கான ஒரு இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் அதுக்கு வழிவகுக்குமா? அதாவது சார், இப்போ வீட்டில் ஒரு திருஷ்டி வருதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க? அந்த காஞ்ச மிளகாய் எடுத்து உப்பெல்லாம் எடுத்து சுற்றி போட்டு போடுவாங்க. இந்த மிளகாய் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, காய்ந்து இருக்கக்கூடிய மனங்கள், அதாவது கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாமல் இருக்காங்க பாருங்க, அப்படிப்பட்ட மனங்களில் கூட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பிரத்யங்கரா தேவி எந்த நேரத்தில் வந்தா யோசிச்சு பார்க்கணும். புராணத்தில் பார்த்தீங்கன்னா நரசிம்ம பெருமாளுடைய உக்கிரகத்தை தணிக்கவே முடியல, யாராலும் தணிக்க முடியல. ஆவேசமாக அப்படியே அண்டபகி ரெண்டமும் 7 14 உலகங்களும் நடுநடுங்குது. அப்படிப்பட்ட நடுங்கக்கூடிய நேரத்தில் சுவாமி பரமேஸ்வரன்ட்ட போய் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறாங்க. சுவாமியோடைய கோபத்தை சாந்தம் பண்ண முடியல, எல்லாரும் மகா கோபமாக இருந்து அவருடைய வேகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியலன்னப்ப
நரசிம்மரை வந்து பிரார்த்தனை செய்து விருத்தோத்புல விசாலாட்சம்னு சொல்லி மந்திர ராஜபத சோஸ்திரத்தால் சுவாமி ஒரு விதத்தில் சாந்தம் பண்ணுகிறார். ஆனாலும் அந்த அசுரனுடைய அட்டகாசத்தினுடைய வேகம், அந்த கிழித்தெறிஞ்சார் பாருங்க, அந்த அட்டகாசம் தாங்க முடியும், எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிறார். அப்போ சிவபெருமான் தன்னுடைய வலதுபுறத்தில் ஒரு இறக்கையை உருவாக்குகிறார். அதுதான் சூலினி துர்க்கை. மற்றொரு இறக்கை அதான் பத்ரகாளி. 2 புறமும் சென்று தன்னுடைய முகத்தின் மூலியமாக, தன்னுடைய மூச்சுக்காற்றின் மூலமாக சிங்க முகத்தை கொண்ட பிரத்யங்கராவை உருவாக்குகிறார் சிவபெருமான். அப்ப அந்த பிரத்யங்கராவும் சரபேஸ்வரரும் சேர்ந்துதான் நரசிம்ம சுவாமியை சாந்தப்படுத்துகிறார்கள். எல்லாரும் தப்பா சொல்றாங்க, அப்படியே நரசிம்மரை போய் சண்டை போட்டான், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். அப்படியே நரசிம்மரை போய் அப்படியே வந்து அணைத்து ஸ்லோகத்தால் அவரை அமைதிப்படுத்தினார்கள். அந்த ஒரு வேகத்தையும் கோபத்தையும் தங்களுக்குள் இறக்கி கொண்டார்கள். அதனால தான் இந்த உலகம் அமைதியானது. நீங்க கேட்டீங்க, மிளகாவால யாகம் பண்ணா இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னா, அந்த மிளகா என்ன செய்யும்? இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு, காஞ்சி போன மனங்கள், ஈவு இரக்கமில்லாதவர்கள் மாற்றும். அப்போ அந்த இறைவன்கிட்ட சென்று அந்த காஞ்ச மிளகாவை போட்டு நம்ம வந்து ஹோமங்கள் பண்ணும் பொழுது, யாரெல்லாம் இந்த உலகத்திற்கு துன்பம் தருகிறார்களோ, யாரெல்லாம் ஊறு விளைவிக்கிறார்களோ, அவர்கள் மனதை அப்படியே மாற்றிவிடும். அதற்குத்தான் அந்த இன்னொரு விஷயம் பாருங்க, ஐயாவாடியில அந்த மிளகா வச்சு ஹோமம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கும் தும்மலே வராது. அது பெரிய அற்புதம் இல்லையா? எங்கேயாவது ஒன்றும் இல்லை சார், நம்ம இல்லத்தில் பார்த்தீங்கன்னா மிளகா வச்சு இப்படி வறுக்க ஆரம்பிச்சாங்களே நம்ம தும்மல் போட ஆரம்பிச்சிடும், கமருது. அந்த இடத்துல எப்படி சார் அது மட்டும் சாத்தியம்? நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஐயாவாடியில் அந்த ஒரே மரத்தில் 5 விதமான இலைகள் இருக்கும். பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்டது என்பதற்கான சான்று அந்த கோவில். மயானத்தில் உட்காந்துருக்கா, மயான காளியாக உட்காந்துருக்கா. அப்போது நீங்கள் அந்த பிரத்யங்கராவை சொல்லும்போது இன்னொரு விசேஷமாக சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், காளி வந்து அப்படியே ஆக்ரோஷமாக வருவா, சிவபெருமான் கீழே படுத்திருப்பார். சிவபெருமானின் மார்பின் மீது காலை வைத்து அந்த அம்மா நிற்கும். ஏன் தெரியுமா? உலகமே அலறி கொட்டி நடுங்கிய பொழுது காளியினுடைய அட்டகாசமே தாங்க முடியல. சிவபெருமான் என்ன பண்ணாராம், அந்த அம்மாவை அடக்கணும்னா நம்ம தான் அந்த அம்மாவை சாந்தம் பண்ணணும்னு அப்படியே படுத்துக்கிட்டார். இந்த உலகத்தை மிதிக்கிறாங்க, அந்த காளியினுடைய ஒரு பாதம் மிதிச்சதுன்னா உலகமே வெடிக்குது ஒவ்வொரு இடமும். அப்போ யார் இருக்கிறாங்கன்னு தெரியாம சிவபெருமான் மீது தன்னுடைய பாதத்தை பதித்தவுடன் பார்க்குறாங்க, ஆஹா தன்னுடைய நாயகன் தன்னுடைய சுவாமி மேல காலை வச்சிட்டமேங்கிற பதற்றத்துல அப்படியே அமைதியாகிறாங்க. அந்த ஆக்ரோஷம் அடங்கி விடுகிறது. அப்ப காளியையும் சாந்தப்படுத்தக்கூடியவர் சிவபெருமான். சிவன்தான் ருத்ரமூர்த்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பிரத்யங்கராவுக்குள் இருக்கக்கூடிய சக்தியாகவே சிவன் தான் விளங்குகிறார். வழக்கமா சக்திக்குள் சிவன் அடக்கம், இங்கே சிவனுக்குள் சக்தி அடக்கம் சொல்ற மாதிரி பிரத்யங்கரா தேவிக்குள் சிவபெருமானே எழுந்தருளி உலகத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள், எதிர்வினை சக்திகள், பில்லி சூனியம், அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் வந்து உட்கார்ந்த இடம் மோசமான இடம். இப்போ உட்கார்ந்துருக்கிற இடம் வந்து ஆட்டி படைச்சு விடுவார். அவர் வந்து தர்மகாரகன், தியாயக்காரகன், சத்தியக்காரகன். அதனால சத்தியம் இல்லைன்னா யார் தப்பு செஞ்சாங்களோ உருட்டி விளையாடிடுவார் அத்தனை பேரையும். அடுத்து வரக்கூடிய குரு பகவான் தான் அமைதிப்படுத்த போறார். அதனால சனியினுடைய தர்ம ஆட்சி நடக்கும் பொழுது தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். சரி, தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படட்டும், அப்பாவி மக்கள் என்ன சார் செஞ்சாங்க? அவங்க மேல ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படி என்றால் ஒரு பெரிய புயல் வருது அப்படிங்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய மரங்களும் ஆடத்தான் ஆடும். அப்ப அவருடைய கோபத்திலிருந்து, நரசிம்மருடைய கோபத்திலிருந்து எப்படி சரபேஸ்வரரும் பிரத்யங்கராவும் இந்த உலகத்தை காப்பாற்றினார்களோ அது போலவே அந்த உலகத்தில் மேற்கத்திய நாடுகளில் அமைதி நிலவுவதற்கும் வேறு எந்த இடத்திலும் தீவிரவாதம் ஒழிவதற்கும் யுத்தமே வராமல் இருப்பதற்கும் மகான் ராகவேந்திர சுவாமிகள் காட்டிய வழியில் சரபேஸ்வரருக்கு ஹோமங்கள், பூஜைகள், அபிஷேகங்கள், வராகி பிரத்யங்கரா வழிபாடு, குறுங்காலீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரருக்கு ஹோமங்கள், வழிபாடுகள், அந்த வழிபாடுகளை ஹோமத்தெல்லாம் செய்யணும், வராகி பிரத்யங்கரா வணங்கணும், சமயபுரம் அம்மாவுக்கு தேன்வில் ஊறச் செய்த அந்த மாதுளம்பழ முத்துக்களை சமர்ப்பித்து உலகம் அமைதி பெற நாம் எல்லோரும் கரம் குவித்து பிரார்த்திக்கும் போது கண்டிப்பாக அந்த இறைவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமங்களையும் வேகத்தையும் இந்த துரோகத்தையும் பாபத்தையும் அழித்து சாந்தமாக்கி விடுவான். அப்படிப்பட்ட ஒரு அமைதியான சூழல் நிலவுவதற்கு மந்த்ராலய மகான் காண்பித்த வழியில் நாம் பயணிப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.